கடந்த சட்டமன்ற தேர்தலில் மெகா வெற்றி பெற்றாலும் திமுகவுக்கு கெட்ட கனவாக அமைந்தது மேற்கு தமிழக மாவட்டங்கள்தான். நீலகிரி முதல் கிருஷ்ணகிரி வரையிலான 9 மாவட்டங்களில் அதிமுக அள்ளிய வெற்றிதான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை வழங்கியது. இதேபோல எதிர்வரும் 2026 தேர்தலிலும் கொங்கு மண்டலத்தை வளைத்து அள்ளிவிடலாம் என்கிற நம்பிக்கையில் இருக்கிறது அதிமுக என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். ஆனால் எடப்பாடியின் இந்த கனவை தகர்த்திடத்தான் அறிவிக்கப்படாத மேற்கு மண்டல செயலாளராக செந்தில் பாலாஜியை நியமித்து அடித்து ஆடத் தொடங்கியுள்ளாராம் ஸ்டாலின். அந்த வகையில் கடந்த ஏப்ரல் 5-6 தேதிகளில் கோவை நீலகிரி விசிட் பற்றி விளக்கும் கோவை திமுக மாவட்ட செயலாளர்களில் ஒருவர் கொங்குமன் விசிட் என்றாலே தலைவர் உற்சாகமாகிவிடுவதாக கூறிய அவர், காரணம் இந்த முறை இங்கே வென்றே ஆகணுங்கிற வெறிதான் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய திமுக மாவட்ட செயலாளர், ஆக்சுவலா முதல்வரை கோவை ஏர்போர்ட்ல வரவேற்று அவர் கூடவே நீலகிரி பயணத்திலும் செந்தில் பாலாஜி இருக்கிறது தான் பிளானாக இருந்ததாகவும், ஆனா ஏவவேலு மாசுன்னு மற்ற அமைச்சர்கள் வந்துட்டதால கோவையோட நின்னுட்டார் பாலாஜி என்று கூறினார். மேலும் முதல்வர் கூப்பிட்டப்ப, உங்க பிறந்த நாள் நிகழ்வுகள் கோவையில நிறைய இருக்குது, நான் நேர்ல போனாதான் நல்லா இருக்குமுங்க தலைவரேன்னு சொல்ல முதல்வரும் அவர் தோல்ல தட்டி கொடுத்துட்டு ஊட்டிக்கு கிளம்பிட்டார் என்று திமுக மாவட்ட செயலாளர் ஒருவர் கூறுகிறார். குஞ்சப்பனை கோத்தகிரியில் சட்டென்ன கீழே இறங்கி பழங்குடி மக்களோட செல்ஃபி, பள்ளி குழந்தைகளுக்கு சாக்லேட் என்று அந்த மாவட்டத்தையே கலகலப்பாக்கினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பொதுவாக எந்த மாவட்டத்திற்கு முதலமைச்சர் சென்றாலும் அங்கு நிர்வாகிகள் வீட்டுக்கு போய் உட்கார்ந்து காபி சாப்பிடுவது என்பது அரிதினும் அரிது என்றாலும் ஊட்டியில் ஆராசாவின் பங்களாவிற்கு சென்று டீ குடித்தார் என்று கூறும் உடன்பிறப்புகள் இதற்கு பின்னால் பெரிய அரசியல் இருப்பதாக கூறுகின்றனர். அதாவது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி தனி தொகுதியானதும் மத்திய மண்டலத்தில் இருந்து கொங்குவிற்கு வந்து நின்ற ராசா அதன் பிறகு இந்த மண்டலத்தை தன் கைக்குள்ளேயே வைத்துக் கொள்ள நினைத்ததாகவும் அது ஓரளவுக்கு பலித்ததாகவும் கூறப்படுகிறது. கொங்கு மண்டல தலைநகரான கோவை மாவட்ட திமுகவிற்கு உருப்படியான தலைமையே பல வருடங்களாக இல்லை என்றிருந்த நிலையில் சமீப காலமாக செந்தில் பாலாஜி கோவையை கையில் எடுத்த பிறகு முழுமையாக அவரது கண் அசைவை எதிர்பார்த்துதான் கொங்கு மண்டல அரசியலே நடக்கிறது என்று கூறுகின்றனர் விவரம் அறிந்தவர்கள். இதனால் இங்கே தனது செல்வாக்கை மீண்டும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் ஆராசா இருப்பதாகவும் அதற்காகத்தான் தலைமையையே வீட்டிற்கு வரவழைத்துள்ளார் என்று கூறப்படுகிறது. தலைமையும் சும்மா ஒன்றும் ஆராசாவை காண வரவில்லை என்று கூறும் விவரம் அறிந்தவர்கள் டீ குடித்த கையோடு ஆராசாவுக்கு ஹெவி அசைன்மெண்ட் ஒன்றையும் கொடுத்துள்ளாராம். மேற்கு தமிழகத்தின் 9 மாவட்ட பட்டியலின வாக்கு வங்கியை சிந்தாமல் சிதறாமல் தங்கள் கூட்டணிக்கு வரவைக்க வேண்டிய பொறுப்பு ராசாவின் தோளுக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு தொகுதியிலும் கணிசமான அருந்ததியர் வாக்கு வங்கி இருப்பதால் பிரிந்து கிடக்கும் அந்த அமைப்புகளை ஒருங்கிணைத்து முழுமையாக திமுக மற்றும் கூட்டணிக்கு ஆதரவாக மாற்றிட ராசாவுக்கு அசைன்மெண்ட் தந்திருக்கிறாராம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பன்னின்றன் தலைவரே என்று உற்சாகமாக தலையாட்டிய ராசா அப்படியே கூடலூரில் தன் நெருங்கிய உறவினரான பரமேஷ்குமாருக்கு சீட் வழங்குவதில் குறியாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கொங்கு மண்டல பட்டியலின வாக்கு வங்கியை ராசாவை வைத்து வளைக்கும் ஸ்கெட்சை போட்ட முதல்வர் அடுத்து இந்த 9 மாவட்டங்களை சேர்ந்த கவுண்டர் சமுதாய வாக்கு வங்கியை அள்ளுவதற்காக கையோடு ஒரு அதிரடி ஆபரேஷனை நடத்தினாராம். அதாவது கடந்த ஆண்டு ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் 16,000 பெண்கள் ஒரே இடத்தில் கூடி ஒரே நேரத்தில் வள்ளி கும்மியாட்டம் ஆடி கின்னஸ் சாதனை செய்தார்கள். இந்த பெண்களை கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதியன்று மாலை முதல்வர் முன்னிலையில் கோவை கொடிசியா மைதானத்தில் ஆட வைத்து அவர்களுக்கு பெரிய பாராட்டையும் முதல்வரின் கரங்களால் வழங்க வைத்தார்கள்.
இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நடத்தியது திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் என்று கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டது அமைச்சர் செந்தில் பாலாஜி என்று கூறப்படும் நிலையில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்தது மூலமாக தேர்தலில் தனக்கான சீட்டுக்கு தெளிவாக துண்டு போட்டுவிட்டார் கொங்கு மண்டல தேசிய கட்சி ஈஸ்வரன் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள். அது முதல்வருக்கும் புரியும் என்றாலும் சின்ன மீன்களை போட்டு சுறாக்களை அல்லவா அவர் வளைக்கிறார் என்று அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எது எப்படியோ ஜஸ்ட் 1.5 நாள் விசிட்டிலேயே கொங்கு அதிமுகவை பதற வைத்துள்ளார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.